தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு வேலைனாலும் ஃபஸ்ட்டு ஈகராக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் என்னடா 7:30 ஆரம்பிக்க போகுதுன்னு பயங்கரமாக பெரிய கவலைகள்லாம் எதுவுமே வேண்டாங்க. பயன்படுத்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். பிற்பகுதியும் கேது ராகு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களை வழிநடத்தும். நிறைய செலவு நிறைய வரும். சனி 12 இருக்கிறனால அதை வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எதாக இருந்தாலும் தெளிவாக தீர்க்கமாக யோசிச்சு முடிவெடுத்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. 7:30 சனி காலங்க முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வம் மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா வருட கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த 2025 இருக்குங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குதுங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இதுல வருடத்துல முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சிங்க. இது 29/3/2025 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுங்க. இந்த சனி வந்து கும்பராசியிலிருந்து மேசராசிக்கு போறாருங்க. அடுத்து குரு பயிற்சி. இது 14/5/2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை குரு பயிற்சி ஆகிறாருங்க. குருவானவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி. ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க. அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க. இப்போ இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2025வது வருட புது வருட பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்காரங்களுக்கான ராசி அதிபதி செவ்வாய் பகவானுங்க. மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா இயற்கையிலேயே தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. ரொம்ப சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க. இவங்களை வந்து யாராலுமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. அவ்வளோ வந்து சுதந்திரமாக செயல்படணும்னு நினைப்பாங்க. ஒரு உத்வேகம் அவங்கக்கிட்ட இருக்கும். எந்த ஒரு வேலைனாலும் ஃபஸ்ட்டு ஈகராக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செவ்வாயோட வேகம் கொண்ட இந்த மேசராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் வருடத்தோட மத்தியம வருடம் வரைக்கும் இருக்காங்கங்க. அதாவது மே மாதம் வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்காரு. அடுத்து 3ஆம் இடமான தைரிய வீதி ஸ்தானத்துக்கு போகிறாங்க. அடுத்து ராகுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடத்தோட மத்திய வரலும் வந்து 12ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறாங்கங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. கேது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு மே மாதத்தில் போகிறாரு. சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறாருங்க. உங்களுக்கு 7:30 சனி வந்து ஆரம்பிக்க போகுது. அதனால என்னடா 7:30 ஆரம்பிக்க போகுதுன்னு பயங்கரமாக பெரிய கவலைகள்லாம் எதுவுமே வேண்டாங்க. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது மீனம் குருவோட வீடு. குருவோட வீட்டில் சனி வந்து அந்த அளவுக்கு பெரிய தொந்தரவு பண்ண மாட்டார். அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வருடம் மத்திய வரைக்கும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. அதனால பெரிய தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க. இந்த வருடம் முற்பகுதி உங்களுக்கான அட்டகாசமான காலம். பயன்படுத்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். பிற்பகுதியும் கேது ராகு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களை வழிநடத்தும். பொதுவாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேசராசிக்காரங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுங்க. அங்கங்கே கடன் வாங்கி பதிலே சொல்ல முடியலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு பெரிய ஒரு லோன் கிடச்சி ஒரு கம்மியான வட்டிக்கு கிடச்சி அந்த கடனை அடைச்சிருவீங்க. அதுக்கான ஒரு சூழல் நல்லாயிருக்கு. நிறைய சுப விரைய செலவுகள் வரும். அதாவது விரைய செலவு நிறைய வரும். சனி 12 இருக்கிறனால அதை வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பேர் புகழ் பட்டம் பதவி நிறைய பேருக்கு 7:30 சனியில் கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட எதிரிகள்
உங்களை வந்து பார்த்து பயந்து ஒதுங்கி போகிற அளவுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலமாகவும் இந்த ஒரு காலம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு குறிப்பாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வருடம் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அப்படி இருக்குது. எதாக இருந்தாலும் தெளிவாக தீர்க்கமாக யோசிச்சு முடிவெடுத்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கோவத்தையும் டென்ஷனையும் குறைச்சிக்கிறது நல்லது. டெஃபினட்டாக இந்த 7 சனி காலத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு வேலையும் அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களோட முயற்சிக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்குங்க. இது பொதுவான பலன். இப்போ கிரகங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் மே மாதம் வரைக்கும் இருக்காங்க. பணவரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல மணி ஃப்ளோ வந்து சூப்பராகவே இருக்குங்க. அப்புறம் வருடத்தோட பிற்பகுதியில் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. நிறைய சிறு சிறு பயணங்கள் போவீங்க. ஒரு தைரியம் அதிகமாகும். அந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தைரியமாக இருக்கணுங்க. ஒரு குருட்டு நம்பிக்கை, குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த ஒரு விஷயத்தினாலும் அலசி ஆராய்ச்சி முடிவெடுக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்குங்க. ரொம்ப நாளாக கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மேசராசிக்காரங்க 3ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. 7 சனி காலங்க முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. நான் இதை பண்ணித்தரேன், நான் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு யாருக்கும் கமிட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 3ஆம் இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது, அதுல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமா இருக்குங்க. குறிப்பா வந்து நாங்க ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மேசராசிக்காரங்களுக்கு குரு 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5 அப்படின்னா காதல், 7 அப்படின்னா திருமணம். அப்போ உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குங்க. ஆனா இந்த 7 சனியில, அதாவது மேசராசியில இப்ப 7 சனியில முதல் சுற்றுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் புதுசா எந்த காதலும் வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. ஏன்னா 7 சனியில வரக்கூடிய காதல் உங்களுக்கு வந்து அவ்வளோ சரியா இருக்காது. இது வந்து ஒரு அம்மாவோ ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம்ங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப அற்புதமான அமைப்பு. அது 35-40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களா தீர்த்த யாத்திரை போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்காக, உயர்கல்விக்காக நான் வெளிநாடு போகணுன்னு காத்துட்டு இருக்கேன், இல்லை வெளி மாநிலத்தில் எனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த யூனிவர்சிட்டி வந்து எனக்கு கிடைக்காம இருக்கு, எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி கல்விங்க, குறிப்பாக மருத்துவ ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையாக இந்த காலகட்டம் இருக்கு. உங்க அப்பா ஹெல்த் வைஸ் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவரோட உடல் ஆரோக்கியம் இப்போ நல்லாக போகுதுங்க. அடுத்து 11ஆம் பார்வையா குரு வந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ பண வரவு நல்லா இருக்கும், லாபஸ்தானம் நல்லா இருக்கும். உங்களோட மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் 11ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க. 11ஆம் இடம் ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களோட நீண்ட நாள் ஆசை இந்த குருவோட பார்வையால் உங்களுக்கு நிறைவேற போகுது. அடுத்து சனி எப்படி இருக்காருன்னு பார்த்தா, சனி 12ஆம் இடத்துல இருக்காருங்க. 2, 6, 9 இடங்களை பார்க்குறாரு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால கொஞ்சம் குடும்பத்தில் எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க, விட்டு கொடுத்து போங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக செலவு பண்ணுவீங்க. ஏன்னா சனி 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறனால. அடுத்து 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால உத்தியோகத்தில் நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க. ஆனால் அதில் வந்து என்னென்னா ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்ப உத்தியோகத்தில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு
உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ரமோஷன் நினச்சி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா சனி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் அந்த ப்ரொமோஷன் வந்து டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்னாலையும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உத்தியோகத்திலே இருக்குங்க. குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு 9ஆம் இடத்தை வந்து பார்க்குறதுனால வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. இந்த வருடத்தை இன்னும் வந்து நீங்கள் நல்ல வருடமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ராகுவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேணுங்க. ராகு சூப்பராக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது அட்டகாசமான அமைப்பு. கட்டாயம் வெளிநாட்டு கனவு தீருங்க. அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் நிறையா ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளிநாட்டு அவார்ட்ஸ் எல்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அடுத்து கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால நீங்க நிறைய ஆன்மீக பயணங்கள் போறது, உங்க குழந்தைங்க கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க. உங்களோட ஆசைகளை அவங்க மேல திணிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆக மொத்தம் இந்த வருடம் வந்து நீங்க கரெக்டாக காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அட்டகாசமான வருடமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா முடிஞ்சா ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் வாங்கி தரது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோக வருடமாக இந்த வருடத்தை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.